சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இப்போ சொத்துக்காக அம்மா அப்பாவை கொடுமைப்படுத்துகிற நிலைமையும் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, டக்குன்னு அவங்கெல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம்லம்மா. ஸோ இதுக்கும் மாந்திரீகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய செலவு பண்ணி எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஃபைனலாக பார்ப்போன்ற மாதிரி ஒரு தாட் வந்தோம். ஓகே, காசு இல்லாதப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? புரியுது. கொஞ்சமாச்சும் காசு இருக்கும் போது சிந்திக்கணும், ஏன் இது நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தர் வெளியே போகிறாங்க, இப்போ வெளியே போகிறப்ப ஒரு கண் திருஷ்டியோ இல்லை பேய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பின்தொடராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த அவங்க கையிலையோ இல்லை பேக்லேயோ இல்லை பைக்லேயோ எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயமா? இதனால கடன்கள் நிவர்த்தி ஆகும், செல்வ செழிப்பு சேரும், காசு பணம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும், கணவன் மனைவிக்கு சண்டை வராமல் இருக்கும். ஓகே, தேவையில்லாமல் கோபங்கள் குறையும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உறவுகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டைகள், அதுக்கும் மாந்திரீகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத தான் பேச போறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்திரீகத்திலேயே புதுக்கோட்டையில சிறந்து விளங்கக்கூடிய நம்ம நசீமா அம்மா அவர்கள் தான். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இப்போ சொத்துக்காக அம்மா அப்பாவை கொடுமைப்படுத்துகிற நிலைமையும் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, டக்குன்னு அவங்கெல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம்லம்மா. ஸோ இதுக்கும் மாந்திரீகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மாந்திரிகங்கிறதுனாலேயே நான் என்ன சொல்ல வரேன், நான் பொதுவாகவே யோசிங்க. மாந்திரிகங்கிறது கொண்டுட்டு போக வேண்டாம், பொதுவாகவே யோசிச்சு பாருங்க. நீனும் உன்னோட ஃப்ரெண்டும் நல்லா க்ளோஸ்டாக இருக்கீங்க, ஒரு வாரம் வண்டியில் சுற்றுறீங்க, அடுத்த வாரம் பிரிஞ்சிருவீங்க. ஓகே ஓகே. அது என்ன ரீசன்னா மனிதர்களோட கண்ணு. புரியுதா? பாடுறா, எங்கே போனாலும் ரெண்டுமே ஒட்டிக்கிட்டே சுற்றுதுங்க, என்ன பண்ணாலும் பிரிக்க முடியல, ஒட்டிக்கிட்டு சுற்றுதீங்க அப்படிங்கிற மனிதனோட கண்கள் பட்டாவே பாறையும் கரையுமா. ஓகே, கண்ணு பட்டா கல்லும் கரையும்ங்கிறதே பழமொழியே இருக்கு. அப்போ அந்த மனிதர்களோட தீய குணங்களால ஏற்படக்கூடிய ஒரு செயலாற்றல் நம்மள பாதிப்புகள் ஏற்படுத்தி விடும். ஓகே, என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்கள் 2 பேருக்குள்ள சின்னதாக ஒரு விஷயம் ஏதோ இருக்கும், அதையே பெரிய பூகாதாரமாக வெடிக்கும், மனஸ்தாபங்கள் வரும், எதுவுமே இருக்கா, சப்ப மேட்டராக இருக்கும். ஓகே, அப்போது நண்பர்களுக்குள்ளாரையும் இந்த ப்ராப்ளம் வரும், கணவன் மனைவிக்குள்ளாரையும் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, உறவு முறைங்கிறது ரொம்ப அந்யூன்யமானது. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு வாரம் இப்படியே அந்யூன்யமாக சுற்றுனீங்கன்னா, அடுத்த வாரம் உங்களுக்கு ஏதோ சண்டை சச்சரவு நிரந்தர பிரிவு வரும். கண்திருஷ்டியால் வரலாம், இல்லை வேற உங்களை பிரிக்கணுங்கிறதுனால கூட செயலாற்றல் செய்யலாம். அது செய்யறதுங்கிறது விஷயம், அதுதான் பிளாக் மேஜிக் ஆற்றல். ஓகே, கண்திருஷ்டிங்கிறது ஒரு மனிதனோட கண்களால் ஏற்படக்கூடியது. இதனாலேயும் உடல்நிலை பாதிப்புகள் வரும். ஓகே, என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தலைவலி, சரியா, இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போனாலும் அப்போதைக்கு சரியாயிடும், திருப்பி ஒரு வாரம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஆச்சுனாவே அது ஏதோ ஒரு கண்திருஷ்டியோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு நெகட்டிவ் ஆற்றல் இருந்துக்கிட்டு இருக்குங்க, புரிஞ்சுக்கணும். சரி, ஓகேம்மா, எனக்கு கண்திருஷ்டி தான், நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். சரி, இந்த கண்திருஷ்டி ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு, டாக்டர்கிட்ட போனேன் சரியாகலை, வேற விஷயங்கள் பண்ண சரியாகலை, என்ன பண்ணுறது, அடுத்து லெமன் எடுத்துக்கணும். ஓகே ஓகே, லெமன் மேலே நசின்னு எழுதிக்க வேண்டியதான், என் பேர் தான். ஓகே ஓகே, எழுதிக்க வேண்டியதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே, நசிங்கிற விஷயத்தில் அதாவது அனைத்து பிரச்சனைகளும் நாசமாகட்டும்ங்கிறது அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? நசிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம்னாவே எனக்கு இருக்கிற தீய பிரச்சனைகள் அனைத்துமே நாசமாகட்டும்னு அர்த்தம். ஓகே, நசின்னு 2 வாட்டி அதில் எழுதிட்டு மற்ற பிரச்சனைகள் எழுதிக்கலாம். கண் திருஷ்டி கோளாறுகள்,
ஓகே, வேற எதுவா வேணாலும் எழுதலாம். ம் ஓகே, எது நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அதில் எழுதலாம். எழுதிட்டு 3 தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி மூச்சந்தியில் போட்டுறணும். எக்ஸ் டைப்பில் ஓகே போட்டாங்கன்னா இந்த சும்மா சும்மா வயிற்றால போகிறது, காய்ச்சல் வர்றது, வாமிட் எடுக்கிறது, தலை சுற்றுறது, இது எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஓகே ஓகே, இது வந்து கண்ட்ரிஸ்டியால் ஏற்பட்டுறது தான். தெளிவாக சொல்கிறேன் இப்போ. ஓகே, இப்போ ஒரு உறவு பிரியறதுக்கு காரணமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் கந்திஷ்டி. ஓகே, அப்போ அதனால இது பண்ணாங்கன்னா சரியாயிடும். பிரிஞ்சிருக்கிறவங்களும் திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பிரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்ணோம்னா சேர்றதுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதே மாதிரி காதலன் காதலியும் பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும், திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, இது வந்து 3 சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் ஆயிடுச்சு. ஒன்று ஃப்ரெண்டு, காதலன் காதலி, மனைவி, கணவன் மனைவி 3 பேருக்கும் அது யூஸ் ஆயிடுச்சு. சரி, வேற யாருக்கெல்லாமா யூஸ் ஆகும்னா மாமியார் மருமகள் சண்டைக்கும் யூஸ் ஆகும். ஓகே, சூப்பர் இல்லையா? இது பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி குழந்தைங்க மந்தமாக இருக்காங்க, படிக்கல அப்படின்னா இந்த விஷயத்த செய்யலாம். ஓகே, ஏன்னா குழந்தைங்களுக்கும் கண்ட்ரிஸ்ட் ஏற்படும். புரியுதுங்களா? புரியுது. ஸ்கூலில் யாரோ வேற அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நல்லா மார்க் எடுக்கிறான், நல்லா படிக்கிறான் இவன், ஒரு டீச்சர் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம பிள்ளை அடுத்து சொன்னங்கி போயிடுவான். ஓகே, புரியுதா? புரியுது. அப்போ அந்த குழந்தைக்கு இந்த விஷயத்த நம்ம செய்யலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லா உறவு முறைகளுக்கும் இந்த விஷயத்த நம்ம பக்கவாக செய்யலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள்? இப்போ நான் கேட்குறேம்மா, இப்போ வந்து நிறைய வந்து வீட்டில் இருக்குல்ல, இப்போ ஒரு குடும்பத்துக்கே கண் திருஷ்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் வந்து இந்த பொருட்கள்லாம் வச்சோம் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படி வைப்பாங்கன்னா, இந்த உப்பை கொட்டி 2 சைடு வைப்பாங்க, சில டைம் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கண் திருஷ்டி வராமல் இருக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தந்த பொருட்கள்லாம் வச்சா, இல்லை வீட்டு வாசலில் இது இருந்தால் கண் திருஷ்டி படாது அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குமா? அதாவது வீட்டுக்கு வாசப்படியில் கட்டுறதுக்குனாக்கா நம்மளுக்கு ஆகாச கருடக்கிழங்குங்கிறது கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்து கட்டி விட்டு பாரு, ஆட்டோமேட்டிக்காக காற்றுக்கே அது துளுக்கும். ஓகே, தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஒன்றும் இல்லை, கிழங்கு தான் அது. ஆட்டோமேட்டிக்காக செடியாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். திருஷ்டி இருந்துச்சுன்னா அது வளரவே வளையாது, காயும். ஓ, புரியுதா? ஓகே, இது ஒன்று. அப்புறம் வந்து ஸ்படிகம். ஸ்படிகத்தை நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். 1/4 கிலோவில் இருக்குது, 1 கிலோவில் இருக்குது, 1/2 கிலோலையும் இருக்குது. ஸ்படிகத்தை வாங்கிட்டு வந்து ஆளில் ஷோகேஷ் எங்கே இருக்கோ அங்கே வச்சிடணும். அது ஒரு மாதம் சென்று பாரு, உருகி இருக்கும். நீ வச்ச சைஸை விட அது கரைஞ்சிருக்கும். ஓகே, அது என்ன ஆகும்னா, இந்த உப்பு கடல்லேருந்து எப்படி உப்பு எடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்படிகமும் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள். இந்த நெகட்டிவ் தாட்ஸ், கண்ட்ரிஸ்டி கோளாறுகள் யாருன்னா வந்து போவாங்க, நெகட்டிவ் ஏற்றுக்கிட்டு வருவாங்கன்னா அது கிளென்ஸ் பண்ணும் வீட்டை. ஓகே, ஓகே, நம்ம சுற்றிலும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஓகே, உப்பு ஏன் வைக்கணும்னு கேளுங்க. லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உப்பு வைக்கணும். ஓகே, அப்போ கண்ட்ரிஸ்டிக்கு உப்பு? கண்ட்ரிஸ்டிக்கு இல்லை. ஓகே, உப்பு ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு எடுத்துக்கணும். 5 கிராம்பு. ஓகே, கிராம்பு வந்து அந்த பூ உடையாமல் இருக்கணும், முழுசாக இருக்கணும், அடிபட்டிருக்கிற கிராம்பாக இருக்கக்கூடாது. இது எப்போ செய்யணும்? வியாழக்கிழமையில் செய்யலாம், வெள்ளிக்கிழமையில செய்யலாம். ஓகே, வாரத்துக்கு ஒரு நாள் அதை வச்சிடணும். திருப்பி அடுத்த வாரம் தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, எப்படி டிஸ்போஸ் பண்ணோம்? எங்கன்னா அங்கே தூக்கி வீசக்கூடாது. ஓகே, தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை புனிதமான ஒரு இடத்துல ஊற்றிடணும், மிதிக்காத இடத்துல ஊற்றணும். ஓகே, இப்படி செய்யறதுனால கடன்கள் நிவர்த்தி ஆகும், செல்வ செழிப்பு சேரும், காசு பணம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும், கணவன் மனைவிக்கு சண்டை வராமல் இருக்கும். ஓகே, தேவையில்லாமல் கோபங்கள் குறையும். சரியா? ஓகே, அதே மாதிரி மஞ்சள் தண்ணி கரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும், அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் இது சுண்ணாம்பு போட்டாங்கனாக்கா மிக்ஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆமாம், அதை வந்து வாசப்படியில் வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும். ஓகே,
கண் திருஷ்டிக்காக. நெகட்டிவ் டிவேஜ் கிளியர் பண்ண. ஓகே. இதெல்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தாந்திரீக பரிகாரங்கள். ஓகே. மாந்திரீக பரிகாரங்கள் இல்லை. ஓகே. தாந்திரீகமான பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய விஷயம். ஓகே. ஸோ இப்போ யார் வேணாலும் செய்யலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துமா, இப்போ நார்மலாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, இல்லை ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஃபேஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். அவங்க அழகாக இருக்கன்னு சொன்னதுக்கு மத்தியில் திடீர்னு பார்த்தா அவங்க வந்து என்ன இது மூஞ்சியில் மாற்றம் தெரியுது, முகத்தில் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கெரியர்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, திருஷ்டி தான், கண் திருஷ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாமா? இதுக்கு நான் சொன்னது தான், இதெல்லாம் செஞ்சு சரி வரலன்னா அதுக்கப்புறம் தான் இவங்க பெரிய விஷயத்துக்கு போகணும். என்னது, பில்லி சூன்யம் செஞ்சுருக்காங்களோ, இல்லை செய்வின பாதிப்பு இருக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள் சர்ச் பண்ணும். முதல்ல அவங்களா ட்ரை பண்ணோம் சில விஷயங்கள். ஓகே. தனக்கு தானே சில விஷயங்கள் செஞ்சுக்காம நம்ம எடுத்த உடனே பெரிய விஷயத்துக்கு கை வைக்கக்கூடாது. ஓகே. ஓகேவா? அப்போ நான் பண்ணேம்மா, இதெல்லாம் பண்ணேன், ஆனாலும் சரி வரல, எனக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு, ஏதோ கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பணம் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன், இல்லை பணம் கடன் கொடுத்தது வாங்க முடியல, கடனாளி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அப்போதான் வந்து நம்மளுக்கு யாரோ ஹெவியாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய செலவு பண்ணி 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 எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஃபைனலாக பார்ப்போன்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஓகே. காசு இல்லாதப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? புரியுது. கொஞ்சமாச்சும் காசு இருக்கும் போது சிந்திக்கணும், ஏன் இது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. கிரகங்களால் ஆகுறது தானாக சரி ஆகிடும். புரியுதுங்களா? பர்த் வைஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் 3 மாதம் அப் அண்ட் டவுன் இருக்கும், 6 மாதம் சூப்பராகவே இருக்கும். யாருக்கும் ஒரே நிலைமை இருக்காது, மாறி தான் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் பிளானட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தீய செயலாற்றலால தான் மாறாத ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அது மனிதன் ஏற்படுத்தி விட்டுட்டா, இன்னும் யாரோ ஒருத்தர் அதை வந்து தன்மையாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் கிளியர் ஆகுமே தவிர்த்து தானாக சரியாகும். ஓகே. எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி மண்ணுக்குள்ளே பொதிச்சாலும் அழுகாது, கிழிஞ்சி தான் போகும். அந்த மாதிரி தான் மனிதனோட நிலைமையும். அப்போ அதை அழிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கான செயல்கள் செய்வோமோ, இல்லை எல்லாம் கலெக்ட் பண்ணி பூமிக்கு நச்சுத்தன்மை கொடுக்கோன்னு அது எரிப்போம், உருக்குவோம். அப்படி உருக்கும் போது தான் அதோட தன்மை மாறும். அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள். ஓகே. சரியா? புரியுது. நம்ம யோசிக்க வேண்டிதான், கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். யோசிச்சானா அலர்ட்டாக மீண்டு வந்துடலாம். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாமா, நிறைய பேர் வீட்டில் பண்ணுற ஒரு விஷயம் தான் நீங்கள் சொன்னது வந்து, வீட்டில் இதெல்லாம் பண்ணால் கண் திருஷ்டி படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ காலில் வந்து பாசி, கருப்பு பாசி போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து கழுத்தில் ஒரு கருப்பு கயிறோ, இல்லை கையில் ஏதோ ஒரு கருப்பு கயிறு, இந்த மாதிரி கண் திருஷ்டிக்குன்னு ஒரு சில பொருட்கள்லாம் கட்டுவாங்கல்ல, இதனால் உண்மையாகவே வந்து அந்த நபரை கண் திருஷ்டி வந்து தாக்காமல் இருக்குமாம்மா? கருப்பு மணி எல்லாம் போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம், அது ஃபேஷன். ஓகே. ஓகே. கயிறு போடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கயிறை கொடுக்கறது யாரு? யார்கிட்ட வாங்குறீங்க? ஏதோ ஒரு கோயில்ல வாங்குவீங்க, தானா வாங்கி கட்டிக்க மாட்டீங்க. ஆமா. ஓகே. அப்போ ஏதோ யாரோ ஒருத்தர் படிச்சு கொடுக்குறவர்கிட்ட வாங்குவீங்க, அவர் சும்மா கொடுக்க மாட்டாரு, அதுக்கு சில மந்திர உருவு கொடுத்து அந்த கயிறுல வந்து சில முடிச்சுகள் போட்டு கொடுப்பாரு. ஆமா. அப்போ அந்த முடிச்சுக்கான காரணம் என்ன? உங்ககிட்ட வரக்கூடிய நெகட்டிவ் டிவைஸ் வராமல் தடுக்கிறதுக்கான காரணங்கள் தான் அது. ஓகேவா? அது எங்கே மணியில் வருது? உங்களுக்கு ஃபேஷனாக தானே இருக்குது. ஆமாம், கரெக்டு. ஆமாம். வெறும் கருப்பு யூஸ் பண்ணாக்கா எனக்கு நெகட்டிவ் டிவைஸ் போயிடும்னா, நம்ம கருப்பு ட்ரெஸ் தான் நிறைய போடுறோம், போயிடணுமே, ஏன் வருது? கரெக்டு. அது ரீசன் இல்லை. அதுக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு உருவு கொடுக்கறதுங்கிறது இருக்கு, ஒரு தன்மை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாதான் அது வேலை செய்யும். சும்மா நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா வேலை செய்யாது. இப்போ கோயிலில் வாங்கி கட்டுறதுல வந்து அங்கே ஒரு ஆற்றல் இருக்கும், தெய்வ ஆற்றல் அந்த அந்த கயிறில் வந்து இருக்கும், அது யூஸ் பண்ணும் போது மாறும். ஓகே. ஓகே. அது எதுவோ வேணாலும் இருக்கலாம், மாறும், அதுதான் நல்லது. ஓகே. சும்மா சும்மா யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஓகே. இந்த மாதிரி நிறைய ஃபேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால ப்ரொடெக்டிவ்னஸ் இல்லை. ஓகே. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கோயிலில்
கொடுத்து அர்ச்சனை பண்ணி வாங்கி கட்டிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கன்னா ஓதக்கூடிய இடத்துல வந்து நம்ம வாங்கி போட்டுக்கிறது. ஓகே, மசூதி அந்த மாதிரி. அம்மா, இப்போ வந்து இந்த எபிசோடில் வந்து நான் கடைசி கேள்வியாக என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருத்தர் வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே போகிறப்ப ஒரு கண் திருஷ்டியோ இல்லை வந்து பேய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பின்தொடராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த அவங்க கையிலையோ இல்லை பேக்லேயோ இல்லை பைக்லேயோ எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயமா? சூப்பரான விஷயம், லெமன் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அப்படி இல்லை வேறு என்னப்பா வச்சுக்கலாம் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் மயில் இறகு. ஒரு சின்னதாக மயில் இறகு வாங்கி நம்ம டெய்லி பயன்படுத்திக்கலாம். ஓகே. அது எது கெட்டவும் போகாது, ஒன்றும் ஆகாது. நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி இருக்கும். ஓகே. எடுத்து அழகாக பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரொடெக்டிவ்னஸாக இருக்கும். ஓகே. ஸோ எங்கே போனாலும் கொண்டு போயிட்டு தாராளமாக. ஓகே. ஓகேம்மா. அது மயிலுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆற்றல் உள்ள ஜீவன். அது நம்மள நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதில் வந்து ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். நாங்கள் சில முறைகளை மயிலிறகுல செய்வோம். மயிலிறகு வந்து அது பிடுங்கி போட்டிருக்கோம். பெண் மயில் வந்து பிடுங்கி போட்டுரும். ஆமாம். அந்த பிடுங்கி போட்டிருக்கிற ரெக்கைகளை தான் சேகரித்து தான் பண்ணுவோம். கிடைக்கும். ஓகே. அதனால மயிலிறகு வச்சுக்கிறது சிறப்பாகவே. சரி. ஓகேம்மா. ஸோ அம்மா, இந்த எபிசோடில் வந்து ஒரு உறவு ஏன் பிரியுது, அதுக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்ன, ஸோ அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.